இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பரபரப்பாக விவாதிக்கிற படம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2. என்னடா ஜெயிலர் 2 சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்தளவுக்கு ஜெயிலர் 2 வந்து பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வர வேண்டிய படம் பார்த்தீங்கன்னா கூலி. அந்த படம் பார்த்தீங்கன்னா அறிவித்த நாள்லேருந்து கூலி வந்து எப்போயுமே ஹைப்பில் தான் இருக்குது. ஏன்னா அதோட கூட்டணி வந்து அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சன் பிக்சர், லோகேஷ், அனிருத் இந்த 4 காம்பினேஷன் இருக்கிறதுனால கூலிக்கு வந்து எப்போவுமே அதோட மாசு வந்து இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 வந்து உருவாகிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலர் பார்ட் 1ஓட கூட்டணி ரஜினிகாந்த், அனிருத், நெல்சன். ஏன்னா இந்த கூட்டணி வந்து எப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ் சினிமாவில் கொடுத்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஜெயிலர் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவோட உச்சம். ஏன்னா இது வரைக்கும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அதிகபட்ச கலெக்ஷன் வந்து ஜெயிலர் தான். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 2.0 வந்து இருந்ததுன்னா அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தான். இருந்தாலும் தனியாக தமிழ்லேன்னு வந்து வரும்போது இன்றைக்கி ஜெயிலர் தான் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ அதனால தான் ஜெயிலர் 2க்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய இப்போ ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி லெவல் ஹீரோ வந்து நிறையா யூஸ் பண்ணியிருந்தாங்க. மம்முட்டி, சிவராஜ்குமார்னு. அதே இது போல தான் இந்த ஜெயிலர் 2லையும் வந்து கண்டிப்பாக இறக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு பேன் இண்டியா படமாக தான் இருக்கும். ரெண்டாவது இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக வசூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்கல்லை எட்டுன்னு தான் சொல்லலாம். இப்போ கூலிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ 1000 கோடி முதல் தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சு தான் போய்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு ஜெயிலர் 2 கண்டிப்பாக இருக்கும். அது எப்போ ரிலீஸு அதெல்லாம் கொண்டு இப்போ நம்ம வந்து கணிக்க முடியாது. ஏன்னா நிறுவனமும் வந்து அது சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு கட்ட படப்பிடிப்பு நடக்கும்போது அது சரியான டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 வந்து ஏன் அந்தளவுக்கு இருந்தால் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இப்போ வெளியிட்டாங்க சமீபத்தில். அதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது ஏன்னா ஒரு சாதாரண ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசரை வந்து தேட்டரில் விட்டு ஒரு பரபரப்பை ஏற்றின படம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 தான். அதனால தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீக்கிரமே பார்த்திங்கன்னா இப்போ கூலியை காட்டிலும் ஜெயிலர் 2க்கு வந்து அந்த நேரத்தில் ஹைப் நிறையா இருந்தது. இப்போ அடுத்த இடத்துல படப்பிடிப்பு வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ வந்து கூலிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 80% வேலைகள் வந்து முடிஞ்சதாக சொல்கிறாங்க. இன்னொரு 20% வேலைகள் தான் பாக்கி இருக்குது அப்படின்றாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்தோட விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ஒரு அஜித் சாருக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். முதல்ல வந்து ஒரு கலவையான விமர்சனத்தை வந்து வச்சாலும் கூட இந்த படம் வந்து வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ லைக்காவுக்கு வந்து பெரிய லாபத்தை ஈட்டி கொடுத்துன்னா சமூக வலைதளங்களை வந்து பார்க்க முடியுது. அதையெல்லாம் ஃபீட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக கூலி இருக்கும். கூலியும் ஃபீட் பண்ணுற அளவுக்கு ஜெயிலர் 2 இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய சண்டை காட்சிகளில் 2 ஃபுல்லாமே நடிச்சிருக்காரு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டெடிகேஷன் வந்து படத்தில் இருக்கும். அவர் எப்போவுமே தமிழ் சினிமாவில் தெரியும். அவருடைய பங்க்சுவாலிட்டி, அவரோட டெடிகேஷன் எப்போ இருக்கும். அதனால தான் அவர் வந்து இந்த உயரத்தை வந்து தொட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அதனால தான் சண்டை காட்சிகள் இருக்க இந்த மாதிரி காட்சிகளை வந்து ரொம்ப கவனம் செலுத்தி ஒரு நேச்சராகவே வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இப்போ கூலி படத்தில் வந்து முழு ஈடுபாடோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நடிச்சிருக்காரு. அப்போ தான் ரசிகர்களுக்கு வந்து ஒரு விருந்து கொடுக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லு. அதையும் தாண்டி ஜெயிலர் 2 அதுக்கு மேலே ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ணும்போது சன் பிக்சர்ஸ் வந்து விளம்பர யுக்தியில் வந்து நிறையா பயன்படுத்துவாங்க. இப்போ ஜெயிலருக்கு வந்து எப்படி பயன்படுத்தான்னு தெரியும். அது மாதிரி பேட்டையை பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தாங்கன்னு தெரியும். அதுபோல் தான் இப்போ பேட்டையே எடுத்தாலும் அந்த நிறுவனம் தான். இப்போ ஒரு ரசிகர்களுக்கு வந்து பேட்டை வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தது தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, அவருடைய ரசிகராக சரி, பழைய ரஜினியை விண்டேஜ் ரஜினியை கொண்டு வந்து கண்முன்னே நிறுத்தினாங்க. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் 2-3 படம் தொய்வாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்தாங்க, ஜெயிலரில் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2லேயும் இந்த சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எல்லாம் அவருடைய அனுபவம் இருக்குது. நெல்சன் ஏற்கனவே அனுபவம் இருக்குது. அனிருத் அவங்களோட அனுபவத்தினால கண்டிப்பாக இந்த படத்தோட கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். படம் எப்படி வரும், இந்த ஜெயிலர் 2ஓட கலெக்ஷன் எப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி.